ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என் தங்கச்சி பையனோட பர்த்டே, அதனால இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 kg மட்டன் பிரியாணி. அதுக்கு இஞ்சி 180 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். பூண்டு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். பட்டை ஒரு 10 பட்டை எடுத்திருக்கோம். 10 ஏலக்காய் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை போட்டு ட்ரை பண்ணி அரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு நைஸாக போதும், எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி போட்டு அரைச்சிக்கலாம். நைஸ் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பிரியாணி செய்ய 2 கிலோ மட்டனுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு மட்டன் வேகாது, அதனால் இஞ்சி பூண்டு, கறி மசாலா, மட்டன் மசாலா கொஞ்சம், புதினா, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. 2 விசில் விட்டா எடுக்கலாம். இது மட்டன் எலும்பு குழம்பு செய்ய என் தம்பி ஒய்ஃபு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் எடுத்து வீடியோ அனுப்புகிறேன். இது 2 கிலோ சீரக சம்பா அரிசி அளந்துக்கலாம். இந்த கப்பில் எந்த கப்பில் அளக்காமோ அதே கப்பில் தான் தண்ணி அளக்கணும். 2 குண்டா இருக்குது. இதில் நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம். இதில் 2 குண்டா அரிசி எடுத்து வச்சு 2க்கு 3 குண்டா தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. 2 கிலோ பிரியாணிக்காக வெயிட்டிங் கைஸ். இவங்க பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் பர்த்டே பாய் பார்க்கலாம். இப்பதான் நம்ம பர்த்டே பாய் போட்டுட்டு இருக்காங்க கைஸ். எங்க அம்மா பையனோட பர்த்டே, நிதின் கிஷோர் எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. புது ட்ரெஸ் போடலாம். மம்மிக்கும் எங்க அம்மாவுக்கும் லைட்டா பசி எடுத்துக்கிச்சு, அதனால நாங்க பூரி வாங்க போறோம் எங்க வீட்டுக்கிட்ட இருக்க கடைக்கிட்ட. கடை தேடி வாங்கி வந்துட்டோம், கொண்டு போய் கொடுக்குறோம். பின்னாடி வர்றது தான் என் பையன் மதன் அடிச்சோம். இல்லையா? ஹாப்பி பர்த்டே மிதுன். என்னடா விஜய் மாதிரி இருக்கிற? சொல்லிடு, அடுப்பு பத்த வைக்க. பிரியாணி ரெடி பண்ண போறோம். என்ன காஞ்சிருச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன். நம்ம இன்னைக்கு ஏன்
பிரியாணி செய்வேனா வித் ஒரு பர்த்டே. உங்கள் பாட்டி தக்காளி வெட்டி தரனால தான் பிரியாணி டேஸ்டர். இது வந்து கொட்டுங்கடா புகழ்னா கொட்டுங்க. ஏய் அப்படியே கவுத்து கொட்டு. வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன். பட்டை கிராம்பு மசாலா அரைச்சது. சந்தமா கேமரா இருக்கான்னு பார்த்துருக்கேன். இவன் நான் தான் பாட்டி. புதினா மல்லி. நானும் சுவாதி சண்டை போடுற ஒரு vlog எடுத்தாங்க. தக்காளி 2 கிலோ தக்காளி. தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். உங்களை உப்பு எடுத்துட்டு வர சொன்னா உப்பு ஜாடியே கொண்டு வந்திருக்கீங்களே. அவ ஒரு ஜாடி தான். அவ ஒரு ஜாடி. என் தம்பி புள்ள உப்பு எடுத்துட்டு வான்னு சொன்னா உப்பு ஜாடியிலே தூக்கிட்டு வந்துட்டா. அதுல இருந்து கொஞ்சம் டேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே போடுங்க. தயிர் ஊற்றிக்கலாம். கொட்டிக்கலாம். நீங்க குட்டுங்கத்தா. இங்க பாருங்க, சும்மா வந்து திருடிட்டு இருக்கிற, சமைக்கவே முடியல. அதுக்குள்ள எடுத்து சமைக்கிறதுக்குள்ள பாதி வேக வேக எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியும். அவர்தான் பெரிய எங்க மம்மியோட பெரிய வைக்கும். கறி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி. மட்டன் போட்டு கிரேவியில் 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. அதாவது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவருக்கு வச்சுருக்கோம். சரி, உப்பு காரம் பார்த்துக்கலாம். அதே டைம் பாடி மட்டன் போட்டு கரெக்டாக இருக்குது. அரிசி போடும்போது பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை நான் 3 வாட்டி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். 1/2 hour ஊற வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்ச பிறகு எடுத்து அரிசியை போடலாம். பிரியாணி கொதிக்கலாம். தண்ணி கொதிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். வீட்டு வாங்கினது தாத்தா சரி, எல்லாத்தையும் காட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடுவோம். தம் போட முன்னாடி எடுத்து வச்சுக்கிற புதினா மல்லி இது நல்லா தூவி விடுறோம். எப்பயுமே தம் தான் போடுவோம்.
இது எப்பவுமே தம் பிரியாணி தான் போடுவோம், நோ குக்கர் பிரியாணி. நாங்க தம் யாருக்கும் போட மாட்டோம். பிடிக்காது. தம் போட தோசை அடியில தோசை கல்ல வைக்கும் வச்சு தான் நம்ம போடணும். சூடா இருக்கா? போட்டு மூடியாச்சு. 5 minutes சிம்மில் வைக்கிறோம். ஓப்பன் பண்ணலாம், தம் ஐட்டம் பண்ணலாம். தம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ரெடி. சாப்பாடு தயாராகிட்டாங்க. பர்த்டே பாய்க்கு கொடுக்குறோம் டேஸ்ட் பண்ண. Guys, எங்க அப்பா மிதுனுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்காரு. வாங்க நம்ம போய் எடுக்கலாம். அப்படியா? இரு நானே வைக்கிறேன். Guys, எனக்கு ஏய் போ, அவனுக்கு கொடுக்க சொன்னா நீ சாப்பிட்டு இருக்கியா? சுவாதி, உனக்கு யாரா கொடுத்தா? உனக்காப்பா. ஓடுறா. சரி, வாங்க எல்லாரும் வந்து பார்ப்போம். ஜூஸ் மட்டும் நேம். ஒரே அஞ்சு. மூணா.